ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நோன்பு முடிஞ்சு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் ஃபுல் வீடியோ போடுறேன். நோன்பு முடிஞ்சு பேக் டு நார்மல் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நோம்பில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக காலைல ஸ்கூலுக்கு சமைக்கிற வேலையே இருக்காது. பசங்களும் நோன்பு வச்சதுனால பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எழுந்திரிச்சி லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. இப்போ காலையிலே எழுந்திரிச்சி சமைக்கணுங்கும்போது ஒரு மாதம் சொகுசாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப காலையிலே எழுந்திரிக்கணுங்கும்போது கொஞ்சம் வழியாக தான் இருக்குது. சரி வாங்க இன்றைக்கி சண்டே விலாக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா புது சேனல்ஸ் வீடியோ போடுறாங்க அப்படின்னா பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே எழுந்திரிச்சோம். காலைல வந்துட்டு நைட்டு பசங்க நைட்டு பாஸ்தா பண்ணித்தாங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம காலையிலே பண்ணிடலாம், நைட்டு பண்ணால் கூட பிள்ளைங்களுக்கு செரிமானம் ஆகாது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு காலையிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயிலும் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும்னு சொல்லிவிட்டு இது நல்லா கொதிக்கிளம்புனதுமே நம்ம பாஸ்தாவை இப்போ சேர்த்துக்கலாம். பாஸ்தா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் இந்த ஒரு அளவு நம்ம கொட்டுவோம், அது போதுங்கிற மாதிரி தோணும். இருந்தாலும் பத்தாட்டி என்ன செய்கிறதுங்கிற மாதிரி மறுபடியும் கொட்டுவோம். ஆனால் அது கடைசியில் மிஞ்சி தான் போகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆகிடுச்சு. ஆனால் மிஞ்சி போனாலும் அது சாப்பிட்டுட்டாங்க அடுத்த வேலை. இப்போ பாஸ்தா ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக பாதி வெந்தால் போதும். நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கணும். அதனால் ஒரு 3 தக்காளியை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்காண்டி வச்சுட்டு மற்றது கேரட்டு, பீன்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைகோஸ், கேரட், வெங்காயம் இதான் சேர்த்துருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் ஷாப்பர்லேயே போட்டு நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஷாப் பண்ணி எடுத்தாச்சு. இது ஷாப் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அங்கிட்டு பாஸ்தாவுமே பாதி அளவு வெந்துடுச்சு. ஃபுல்லாக வேக வைக்க வேணாம், ஒரு பாதி அளவு வெந்துடுச்சுன்னா போதும். அதை இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதை வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ பாஸ்தா ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்குங்க. நம்ம எப்போவுமே பாஸ்தா செய்யும்போது ஆயில் சேர்க்குறத விட பட்டர் அதிக அளவில் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதில் அதிகமாக பட்டர் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது நல்லா ஹீட்டாக இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம சிக்கன் சேர்க்க போகிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதில் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் கொட்டி இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா பச்சை வாடை அவ்வளோவா போகாது. அதனால் அது பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போது இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், போன்லெஸ் சிக்கனாக முள் இல்லாமல். இப்போ இதை கூட நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். என் பசங்க கேட்டது என்னமோ ஒயிட் பாஸ்தா, சிக்கன் பாஸ்தா தான் கேட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு மசாலாலாம் இல்லாமல் சரி வராது. அதனால் கொஞ்சம் நேரம் சிக்கனை வேக விட்டுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் நான் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். பசங்களுக்காக தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கரம் மசாலாவும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பெப்பர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மசாலாலாம் போடாட்டி எப்படி இறங்கும். லாஸ்ட்டாக தயிரும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா சாஃப்டாக சிக்கன் வரட்டுங்கிறதுக்காண்டி நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இடையில வேறு என் பசங்க வந்துமா கரெக்டாக பண்ணுறியா, வெள்ளை கலரில் வந்துருமா, ஐயாம்மா மஞ்சள் கலராக இருக்குன்னு வேறு கேட்டுட்டு போகிறாங்க. இல்லைடா அது சிக்கன் கொதிச்சா அப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஏமாற்றிட்டு தக்காளியையும் அரைச்சி கொட்டியாச்சு. தக்காளியெல்லாம் அரைச்சி கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும்னு மூடி வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கறிக்குழம்பு மாதிரி, கிரேவி மாதிரி நல்லா கறிக்குழம்பு கலரில் இருக்குது. எனக்கு வேறு பயம், ஐயோ நம்ம பசங்க என்னமோ ஒயிட் சிக்கன் பாஸ்தா செஞ்சு கேட்டாங்க, நம்ம வேறு மசாலாவையெல்லாம் கொட்டி இந்த கலரில் கொண்டுட்டு வந்துட்டு மீன் பயந்துக்கிட்டே என்ன செஞ்சேன், சரி வெப்பிங் க்ரீம் தான் இருக்கே அதை கொட்டி நம்ம மேட்ச் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு அந்த க்ரீமை ஃபுல்லாகவே இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நான் கொட்டிட்டேன். இது கொட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒயிட்டாகவே தெரிஞ்சிச்சு இந்த பாஸ்தா. அப்போ தான் அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சி. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரம் விப்பிங் க்ரீம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடக்கூடாது. இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாஸ்தா கொதிக்க வச்ச தண்ணியுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. அதோட லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சீஸும் சேர்த்தாச்சு.
நான் வந்து இந்த சீஸ் தான் சேர்த்துருக்கேன். நான் என்னோட மைண்டில் இருந்தது பார்த்திங்கன்னா 3 சீஸ் மட்டும் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். என் பின்னாடி நின்றுக்கிட்டு என் பையன், அம்மா ஒன்று சேருனா சரின்னு 4 சேர்த்துட்டேன். 4 சேர்த்ததுக்கு அப்புறமா சொல்கிறான், 1 மட்டும் மிச்சம் வைக்கிறியம்மா, அது பாவம் தானம்மா, அதையும் சேர்த்துருமாங்கிறான். சரி போங்க, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு 5 சீஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போதே சீக்கிரம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா செமையாக வந்துருந்துச்சு. உண்மையாகவே இதெல்லாம் நல்லா இருக்குமா, ஒயிட் சைஸ் பாஸ்தான்னு சிக்கன்லாம் வேறு வேஸ்ட்டாக போச்சு, சிக்கன் இருந்தால் கூட பொரிச்சு கூட கொடுத்துருக்கலாங்கிற மாதிரிலாம் நினச்சேன். உண்மையாகவே செமையாக இருந்துச்சு. இருக்க கொஞ்சம் டைட்டாக ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்பிடலாம் அவங்களேன்னு சொல்லிவிட்டு காலையிலே நல்ல ஹெவியாக சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான், சீஸ் பாஸ்தா ஃபுல்லுமே முடிஞ்சிருச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை என் சின்ன பையன் என்ன சொல்லிட்டு போகிறான், நான் டியூஷன் விட்டு வந்து சாப்பிடுவோமா, எனக்கு இதை வச்சிருன்ட்டு போகிறான். சரி எப்படியோ நம்மளுக்கு சட்டி காலியானா சரிதாங்கிற மாதிரி நான் மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கொரியர் வந்துருந்துச்சு. என் சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா 11 வயசு ஆகுது. அவனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க ஷாப்ஸியில். பார்த்திங்கன்னா பேண்ட்டும் டிஷர்ட்டும் சேர்த்தே 160 ரூபா தான் போட்டிருந்தாங்க. என்னடா இது 160 ரூபா போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு பார்த்தா ஆர்டருமே சீக்கிரமாக வந்துருச்சு கொரியர். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிளாத்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேண்ட்லாம் நான் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் டிஷர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா டிஷர்ட் அதே சேம் கலர் தான் வந்துருந்துச்சு. பட் ஆனால் பிரிண்டட் வந்துட்டு நான் அந்த மாதிரியான பிரிண்டட் போடலை, இந்த மாதிரி உருவப்படம் வச்சது நான் போடலை, நான் வேறு மாதிரி போட்டிருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. அந்த மாதிரி கண்ணுலாம் கொஞ்சம் அதிகமாக அங்கங்கே கண்ணு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையாக இருந்துச்சு. சரி அவனுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்குவோம், இல்லாட்டி ரிட்டன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மதியானம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா எனக்கு சிலிண்டருமே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்டர் போட்டிருக்கோம், ஆனால் எப்போ வருது என்னங்கிறது தெரியலை. அதனால் என்ன செஞ்சுட்டேன், எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்லையுமே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுலேயுமே சோறாக்கிட்டு இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயுமே நம்ம குழம்பும் வச்சுருவோம், இன்றைக்கி ஸ்டவ் பக்கம் போவேனான்னு சொல்லிட்டு இதிலே தான் நான் சோறாக்கியிருந்தேன். இது காப்படி வழக்கு. இதில் வந்துட்டு நான் 2 டம்ளர் எடுத்துருந்தேன். 2 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் விதம் தண்ணி ஊற்றி அந்த அரிசியையும் நல்லா களைஞ்சி அதையுமே சேர்த்துக்கிட்டேன். அரிசியும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி இந்த 2 ஓரமும் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை நம்ம ஆன் பண்ணிடணும். அவ்வளோதான். இது நார்மல் ரைஸ் தானே, அதனால சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு என்ன செய்யுது, ப்ரீ ஹீட்டிங் ஆகிக்குது. அதுக்கப்புறம் தான் குக்கிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கீப் வார்மிங் மோடுக்கும் போயிடுது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இதில் தெரியும் டிஸ்பிளேயில் லாக் ஆகியிருந்தாலுமே அதில் லாக் ஆப்ஷன் கரெக்டாக காட்டும். லாக் ஆகலை அப்படின்னா ஆனே ஆகாது. இப்போ வந்துட்டு ப்ரீ ஹீட்டிங் ஆகிக்கிட்டுருக்கு. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரைஸுங்கிற பட்டனையும் ஸ்டார்ட்டுங்கிற பட்டனையும் மட்டும்தான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங்கிற ஆப்ஷன் அவ்வளோதான். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் குழம்பு வந்துட்டு இன்றைக்கி நார்மலாக ஒரு மீனே இல்லாமல் இறால் மட்டும் போட்டு மீன் குழம்பு எவ்வளோ சிம்பிளாக போமோ அந்த மாதிரி தான். இப்போ புளி கரைசல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வந்து ஒரு 4-5 பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இறால் சேர்க்குறேன் இல்லையா, அதனால் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 3 பல்லு மட்டும் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு ரொம்ப வெங்காயம் தேவைப்படாது. அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே தக்காளி பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சு நல்லா பிசையும் போது தான் டேஸ்ட்டு இருக்கும். சும்மா கத்தியால் கட் பண்ணி போடாமல் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயையும் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த கொடி இடி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி அதுக்கப்புறமா தோலோடு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி குழம்பு நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோம் இறாலில் அப்படின்னா அது தோலோடு சேர்த்தா மட்டும்தான் மனமும் சுவையும் நல்லாயிருக்கும். அதனால் நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 15 இறால் கிட்ட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இறால் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம்.
குழம்பு மசாலா தூள் தான். நீங்கள் புளிக்குழம்புக்கு போடுற மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இதில் வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமான அளவில் எடுத்து சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூனும் நல்லா நிறைய எடுத்து சேர்த்து அதையுமே நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இதை வச்சிடலாம். எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முருங்கைக்காய் மாங்காய்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மாங்காய் மட்டும் ஒன்று இருந்துச்சு, அதை நான் கடைசியாக தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா கரைஞ்சிரும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஸ்டவ்வில் இது மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு வர்றதுக்காண்டி இதை என்ன செஞ்சுட்டேன், இதை மூடி போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்புலன்னு சொல்லிவிட்டு இதை மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே அந்த குழம்புலையும் கொட்டிக்கிட்டேன். நம்ம இந்த வெந்தயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு வரும். அதனால தான் அந்த தாளிப்பு. இது முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வந்துட்டு ஒரு 3 பல் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை அந்த நல்லெண்ணெயில் ஊற்றி அது நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா முருக விட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இதை சேர்த்துடணும். இது சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் இந்த தாளிப்பு வந்து உங்கள் சாய்ஸ் தான். இதை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் இது கொடுப்போம். ஃபஸ்ட்டே அடுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாம். நம்ம இதில் இப்படி செய்கிறதுனால கடைசியாக கொடுத்தா அந்த நல்லாயிருக்கும் ஸ்மெல். பட் இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லாவே வெந்துருந்துச்சு. 10 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. விதையாலாம் இல்லை. கீழேயும் பார்த்திங்கன்னா தண்ணி கோத்துருக்கான்லாம் செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கூட தண்ணிலாம் இல்லை. சூப்பராகவே வந்துருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக இதுக்கு தொட்டுக்க என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இறால் கொஞ்சம் இருந்துச்சு, பசங்களுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டு இறால் பொரிச்சது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறையா மிளகுத்தூள்லாம் போட்டு முட்டை வறுத்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ குழம்புமே ரெடியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த தாளிப்பையுமே இதில் நான் கொட்டிட்டேன். இன்றைக்கி எங்களோட சண்டே இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.